வாழ் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே குருவே அன்பே. குரு வாழ்க குருவே துணை. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது பஞ்சேந்திரிய தவம் நடத்தி அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.
அவர்களின் உடல்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து நான் யார் என்ற வினாவுக்கு விடை வழங்கும் மகானின் கவிகளின் விளக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, நான் யார்? தொடர் சிந்தனையில் இன்றைய கவியின் தலைப்பு நான் என்பது அறிவு சிவம். ஆன்மீகத் துறையினிலே அறிவு உயர் பண்பில் அதை காட்ட குறிப்பிட்ட குணங்கள் இயல்பாகும். நான் என்பது அறிவு என்றும் அதுவே சிவம் என்றும் நல்ல ஒளி உள்ளுணர்வாம் நன்றி உணர்வு உண்டாம். தான் தனது எனும் முனைப்பு பேராசை சினமும் தணிந்துவிடும். அழுக்காறு அறவே விலகிப்போம். வான்காந்தம் உடல் காந்தம் மதித்து அறம் ஆற்றும் வல்லமையும் வள வாழ்வும் சித்தியாகும் அறிவே. நான் யார் என்ற தத்துவத்தை அறிவதன் மூலமாக என்ன நன்மைகளை நாம் பெற முடியும் என்பதை இந்த கவியிலே குறிப்பிடுகிறார் மகர்ஷி அவர்கள். ஆன்மீக துறையிலே அறிவு உயர் பண்பில். ஆன்மீகம் என்பதே 4 நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையை பிரித்து காட்டுவதுதான் ஆன்மீகம் என்ற சொல். ஆண், ஆன்மீக, ஆன்மீகம் என்று 4 வகையிலே பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். என்பது பசுவை குறிக்கும். விலங்கினத்திலிருந்து பரிணமித்து வந்த மனித உடல், இதை ஆண் என்பது மனிதனை குறிக்கும். மனிதன் என்ற சொல்லுக்கு மனம், இதன் என்று பொருள் தரும். மனம் என்பது மறைபொருள். இதம் என்பது மனம் அடைகின்ற பக்குவம், அதுவும் மறைபொருள். மனம் இதமான மனிதன் எப்படி இருப்பான் என்பது வெளிப்பாடு, செயல்பாடு. அந்த மனிதன் மனித நேயத்திலே உயர்ந்து எல்லோரையும் மதித்து ஒத்துவதி வாழக்கூடிய பண்பிலே உயர்கின்ற போது அவர் மனிதனாக சிறப்பு பெறுகிறார். இன்னும் உயர்ந்து என்ற மெய்ப்பொருள், பிரணவ பொருள், அதை உணர்ந்து தொண்டாற்றுகின்ற போது அவர் குருவாக சமுதாய தொண்டனாக மாறுகிறார். இப்படி ஆன்மீகம் என்ற சொல்லே நம்முடைய பரிணாமத்தை குறித்து நாம் அடைய வேண்டிய உச்சத்தை எடுத்து காட்டும். இந்த இலக்கணத்தின்படி சமுதாயத்தை பார்க்கின்ற போது அந்த முதல் படியிலேயே சமுதாயம் தேங்கி கிடக்கிறது. மனித வடிவத்தில் வந்தது முதல் படி. மனிதனாக பக்குவம் அடைவது 2வது படி. அந்த இடத்திலே பல பேர் இல்லை. மனித நேயம் வருகின்ற போது இன்னும் குறுகி போகிறது. அடுத்து அந்த மனித நேயத்திலே உயர்ந்து மனிதனாக வருகின்ற போது கிட்டத்தட்ட உலகத்தில் எங்கோ சிலர் என்றாகிவிடுகிறது. இறை தத்துவத்தை உணர்ந்து வாழ்கின்ற நிலை வருகின்ற போது இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே சுருங்கி போகிறது. எனவே ஆன்மீகம் என்ற வாழ்வியல் இலக்கணத்தின் படி
அந்த துறையிலே. இந்த பக்குவத்தை தருவது, பக்குவம் அடைவது எது என்றால், பிறர் வளம் பறித்தல் என்ற விலங்கினத்தனம். அதில இருந்து சற்றே உயர்ந்து மனிதன் என்ற சுயநலம், பிறகு மனிதன் என்ற பொதுநலம், பிறகு உலகத்தை ஒன்றாக பார்க்கின்ற நிலை, இறைத்தன்மை, அது உச்சகட்டம். அப்ப அறிவின் வளர்ச்சி, அறிவின் விரிவு தான் விலங்கை கடந்து மனிதனாகி, மனிதனை கடந்து சமுதாயமாகி, சமுதாயத்தை கடந்து உலகமாகி, உலகம் கடந்து இறைவனாக வாழ்கின்ற பக்குவம். இப்படி ஆன்மீக துறையினிலே அறிவு உயர் பண்பில் அதை காட்ட குறிப்பிட்ட குணங்கள் இயல்பாகும். ஒரு ஆன்மீகவாதின்னு யாரை காட்ட முடியும்? சில குணங்களை வைத்து சொல்லலாம். அதை கண்ணன் சரகா சொல்லுவாரே, ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம் முதல் படி. அன்பு, நன்றி, கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம் 4வது படி. அப்ப இந்த 4வது படியில் இருக்கின்ற குணங்களை எடுத்து காட்டலாம். அதை காட்ட குறிப்பிட்ட குணங்கள் இயல்பாகும். நான் என்பது அறிவு என்றும், அதுவே சிவம் என்றும், நல்ல ஒளி உள்ளுணர்வாம், நன்றி உணர்வு உண்டாம். நான் என்பது அறிவு. அந்த அறிவேதான் எல்லாவற்றையும் இயக்குகின்ற சிறப்பிலே பகுத்தறிவு என்பது தன்னை போல் எல்லோரையும் மதிக்கின்ற பக்குவத்திலே தொகுத்தறிவாக விரிவு பெற்று, இது ஜீவன்களிலே மட்டும் அல்ல, இதே சீர்மையான இயக்கம் உலகம் முழுவதும் நடக்கிறது, பிரபஞ்சம் முழுவதும் நடக்கிறது என்ற விரிந்த அறிவிலே முற்றறிவாகவும், அதையும் கடந்து மூலத்தோடு இணைகின்ற போது பேரறிவாகவும், இந்த அறிவின் விரிவு நிலை, வளர்ச்சி நிலை, பக்குவ நிலை. அப்ப நான் என்பதும் அறிவு, சிவம் என்ற சுத்தவெளியும் அறிவேதான் தெய்வம் என்றும், நல்ல ஒளி உள் உணர்வாம். நல்ல ஒளி, வெளிச்சம். பருப்பொருள் விளக்கு பாதையிலே மேடு பள்ளங்களை நமக்கு கண்களுக்கு எடுத்து காட்டி தடுமாற்றம் இல்லாத பயணத்திற்கு துணை செய்யும். வாழ்க்கை பற்றிய விளக்கம், இயற்கை பற்றிய விளக்கம், இறைவனை பற்றிய விளக்கம், தெய்வ நீதியை பற்றிய விளக்கம், வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களுக்கான காரணங்களை புரிய வைத்து சீர்படுத்தி தடுமாற்றம் இல்லாத ஒரு நிறைவாழ்வை நோக்கி நாம் பயணிப்பதற்கு துணை செய்யும், வழிகாட்டும். இப்படி நல்ல ஒளி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பாரே வள்ளல் பெருமான், அப்படி நல்ல ஒளி உள் உணர்வாம், நன்றி உணர்வு உண்டாம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பும் கருணையும் இறைவனின் பண்புகள். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அன்பு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கருணை. இதுதானே பிரபஞ்சம். எனவே அன்பும் கருணையும் இறைவனின் பண்புகள். அந்த இறைவனே மனிதனாக வந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை என்பது நான் மட்டுமே வாழ்ந்து விடுவேன், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கன்னு சொல்ல முடியாது. எல்லோரையும் நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாயமும் ஓரளவு நம்மை நம்பித்தான் வாழ்கிறது. அப்போ ஒவ்வொருவரும் அவரவரால் இயன்றதை
உழைத்து சேவை செய்துதான் வாழ்ந்தாக வேண்டும். அப்போ பெற்ற நன்மைகளுக்கு நாம் எப்படி நன்றி பாராட்டுவது அல்லது அந்த கடனை திருப்பிச் செலுத்துவது என்ற உணர்வுதான் நன்றி. நாம் பெற்ற நன்மைகளுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் என்று நினைக்கிறோமே, அந்த உணர்வுக்கு தான் நன்றி என்று பெயர். அப்போ இறைவனுக்கு அன்பும் கருணையும், மனிதனுக்கு இந்த இரண்டோடு மூன்றாவது நன்றி மட்டுமே போதும். மற்ற அனைத்து குணங்களும் இந்த 3 குணங்களின் விரிவாக்கம் நற்குணங்கள். இதன் முரண்பட்டவை தீய குணங்கள். அவையெல்லாம் தேவையே கிடையாது. இந்த 3 இருந்து விட்டாலே அவர் மாமனிதனாக இறைவுணர்வோடு வாழ்ந்து முடிக்கலாம். எனவே ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், நடமாடும் தெய்வம். அந்த நன்றி உணர்வு உண்டாம். தான் தனது எனும் முனைப்பு, பேராசை சினமும் தணிந்துவிடும். இறை உணர்வு பெற்று எல்லோரையும் தன்னை போலவே பிறரையும் மதிக்கின்ற பண்பு வருகின்ற போது இங்கே நானே உயர்ந்தவன் என்ற கருத்து வர முடியாது அல்லவா? எல்லாம் எனக்கு சொந்தம் என்ற எண்ணம் வராது அல்லவா? அப்ப அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்பது போல அன்பு விரிய விரிய பொது நோக்குத்தான் இயல்பாகுமே தவிர நான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணமே இருக்காது. அப்போ இந்த இயல்புக்கு அடிப்படை என்ன என்றால் இறைவனின் கருணை தான். கருணை பொங்கும் உள்ளம், அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார் என்பார் கண்ணதாசன். கருணை இல்லாத பக்தர்களிடம் கடவுள் கனவுல கூட வரமாட்டார். இன்றைய உலகத்தில் நிறைய வேஷ பக்தி தான் மனித சமூகத்திற்கு மிக பெரும் எதிரி. உண்மையான பக்தி என்பது அன்பும் கருணையுமே நன்றியாக நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. எனவே தான் தனது என முனைப்பு, பேராசை சினமும் தணிந்துவிடும். ஆசை இல்லாத போது அழுக்காறு எங்க வரும் இல்லையா? அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுகின்ற போதுதான் நம்மிடத்தில் இல்லை என்ற பொறாமை வரும். ஆசை இல்லாத மனதிலே பொறாமை எப்படி வரும்? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்றார் வள்ளுவர் பிறந்தகை. அழுக்கார் என ஒரு பாவி திருச்சேற்று தீயுள் குவித்து விடும் என்றார் இன்னொரு கவியில். அழுக்கார் எனும் ஒரு பாவி என்கிறார். நம்மை நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு கெட்ட குணம் பொறாமை. எனவே ஆசையே அற்று போகின்ற போது பொறாமையும் அற்று போகும். வான்காந்தம், உடல் காந்தம் மதித்து அறம் ஆற்றும் வல்லமையும், வான்காந்தம் ஜீவகாந்தம், அந்த வளத்தை மதித்து அறம் ஆற்றும் வல்லமையும் வள வாழ்வும் சித்தியாகும். இப்ப வான்காந்தம் ஜீவகாந்தம் மதிக்கின்ற போது ஒன்று ஏன் மதிக்கணும்? மதிக்கின்ற போது என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன வளம், எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற போதும் சிந்தனையும் செயலும் ஒன்றுபடுதல், இவை எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஒன்று உண்டு. அதுதான் நம்முடைய உயிர்காந்தம், ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு நம்மிடத்திலே திணிவு பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். இப்போ இளம் கன்று பயம் அறியாதுமாங்க. 18 வயசுல
பைக் எப்படி ஓட்டினோம்? 50 வயசுல எப்படி ஓட்டுறோம்? ஏன் வேகம் குறையுது என்றால் பயம். ஏன் பயம்? குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். நம்ம கவனம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். விபத்து நேர்ந்து விட்டால் சிக்கல். ஆனா இதே பொறுப்பு ஏன் 18 வயசுலயே இல்லை? அதான் தன்னம்பிக்கை, அசாத்தியமான தன்னம்பிக்கை. காரணம் ஜீவாந்த திணிவு. இது வயதாக குறைந்து கொண்டே வரும் இல்லையா? அப்ப எப்போதும் அதை ஓரளவுக்கு நிறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உணவு, கோள்களில் ஆற்றல் எல்லாம் கிடைத்தாலும் கூட இந்த பிரபஞ்ச ஆற்றல் அபரிமிதமானது. அதை பெறக்கூடிய வழி என்ன என்றால் விஸ்வரூப தரிசனம். இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றை கலப்பது. எப்படி கலக்க முடியும்? அந்த வகைதான் தவம். இப்ப தவம் ஏற்றுகின்ற போது ஜீவாந்த ஆற்றல் திணிவு அபரிமிதமாகவும், தன்னம்பிக்கை, துணிச்சல், காரிய சித்தி, இப்படி பல நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, தவத்தில் உயர்ந்து துரியாதீதம் போக வேண்டும் என்றால் இந்த மனசு எவ்வளவு தூரம் பிரியணும்? இப்போ இறை துகளிலிருந்து, இறைநிலையிலிருந்து பின்னப்பட்ட இறை துகள் 3 அலை வரைக்கும் தானே போக முடிஞ்சது. அதுக்கு மேல போக முடியலையே. அது விண்ணான போது 7 அலை வரைக்கும் தானே போக முடிஞ்சது. அதுக்கு மேல் விரியலையே. ஜீவகாந்தமாகிற போது 13 அலை வரைக்கும் தானே போக முடிஞ்சது. அதுக்கு மேல விரியலையே. அனுபவங்கள் கலந்த போது 40 வரைக்கும் தானே போக முடிகிறது. அதுக்கு மேல விரிய மாட்டேது. பிரபஞ்சம் கடந்து சுத்த வழி கலக்க வேண்டும் என்றார். அப்போ இந்த புள்ளிக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும்னு பாருங்க. எனவே இந்த ஆத்மா பரமாத்மாவோடு கலப்புற வேண்டும் என்றால் அதற்கான எரிபொருள் ஜீவகாந்தம். எப்படி ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிற போது 4 என்ஜினும் வேலை செய்யணும். ஆனா மேல போயிட்டா ஒரு என்ஜின் வேலை செஞ்சா போதும். அப்ப 4 என்ஜின் அதி விரைவாக வேலை செய்தால் தானே டேக் ஆஃப் ஆக முடியும். அப்ப எவ்வளவு ஃபியூல் செலவாகும்? மேல போயிட்டு செலவாகாது. அதே போல இறைநிலையோடு கலப்புறுவதற்கு ஜீவாந்தத்தின் இருப்பு மிக அதிகமாக இருக்கணும். அங்க போயிட்டா அதனுடைய ஆற்றல் இந்த செலவையும் நிறைவு செய்து தந்துவிடும். இதுக்கு மேலே இருப்பாகும். ஏன்னா பிரபஞ்சம் அளப்பரிய ஆற்றல் மிக்கது. அதுல ஒரு மிதக்கின்ற ஒரு சிறு துகள் தான் இந்த பூமி. நித்தியமாம் இவ்வுலகில் கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி என்பார் பாரதியார். அப்படி இந்த வான்காந்தம் உடல் காந்தத்தை மதித்து அளமுறையோடு பயன் கொண்டு இருப்பை கூட்டிக் கொண்டால் அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த வழிவகை இதுல கிடைக்கும். அப்போ அறம் ஆற்றும் வல்லமையும், தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் சுயநலம் அற்று போகும். சுயநலம் அற்ற மனதிலேயே தர்மம் தழைக்கும், அறம் செழிக்கும். எனவே வல்லமை, அறம் ஆற்றும் வல்லமையும் வள வாழ்வும் சித்தியாகும். அறத்தை விட ஒரு மனிதனுக்கு மேன்மையை நல்க வல்லது வேற எதுவுமே கிடையாது. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். ஆத்மாவிலே களங்கம் இல்லாத ஒரு தூய்மை பெற்றுவிட்டால் அனைத்து அரண் ஆகுல நேர பெற மற்ற எந்த தர்மமும் அவனுக்கு தேவையில்லை. அந்த மன தூய்மையை எல்லாவற்றையும் ஈர்க்க வல்லது, பெற வல்லது என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவ பெருந்தகை.
அந்த மன தூய்மையை தருவது தவம். எப்படி தரும்? இறை உணர்வு, அறநெறி. அப்ப தெய்வத்தை உணர்ந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் இருந்தால்தான் வாழ்க்கை வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கும், சுகத்தின் பக்கம் மட்டுமே இருக்கும். துக்கத்தின் சாயல் கூட வராது, துன்பங்களே நெருங்காது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கை. அப்ப அறமாற்றும் வல்லமையும் வள வாழ்வு. ஒரு வளமான வாழ்க்கை என்பது என்ன? உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி. இந்த 4ம் பெற்றால்தான் வாழ்க்கை முழுமையாகும். இல்லை என்றால் அரைக்குறை வாழ்க்கை தான். போற போது நிறைவு இருக்காது, வாழ்ந்து விட்டோம் என்ற மன நிறைவு இருக்காது. நிறைவு இல்லைன்னா இங்கே சுத்தி திரிவதுதான் பேய் பிசாசா, எர்த் பவுண்ட் சோல். எனவே அறமாற்றும் வல்லமையும் வள வாழ்வும் சித்தியாகும். அறிவீர். இதெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையுடைய அடிப்படை கல்வி. இதை விட்டு விட்டு எவ்வளவோ நம்ம கற்றுக்கொள்கிறோம். எல்லாம் உடல் சார்ந்த வசதிகள் தான். இது ஆத்மா சார்ந்தது கிடையாது, அறம் சார்ந்தது கிடையாது. அப்போ ஒரு சமயத்தில் ஓஹோ என்று நாம் சிறப்புற்று இருந்தாலும் மறு கட்டத்தில் துன்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து போகும். எனவே வருகின்ற நன்மைகளை காத்து கொள்ள வேண்டும் என்றால் அற வாழ்க்கை ஒன்றே துணை. என்றால் அதுதான் இறைவனின் ஆட்சி. அப்ப இறைவனை உணராமல் இறைவனின் ஆட்சி நமக்கு புரியாது. இறைவனின் ஆட்சியை மதித்து நடக்கவில்லை என்றால் பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இல்லை என்றால் துன்பங்கள் சூழ்ந்துவிடும். எனவே இந்த வாழ்க்கை என்பது மிக ஆபத்தானது, மிக அற்புதமானது. எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நம்முடைய சாய்ஸ். அதற்கான விளக்கத்தை தருவது மகர்ஷியுடைய கடமை, மகான்களின் கடமை. புரிந்து பயன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க்கை என்பது ஆபத்தானது, ஆனால் அற்புதமானது. அளவு முறையோடு சரியானபடிக்கு கையாளும் பொழுது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி
இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்க நமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருத்துண்டு, ஆன்மீக துண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தோறும் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க விஜயம், வாழ்க விஜயம், வாழ்க வளமுடன்.